சென்னையில் எத்தனை இடங்கள் இருந்தாலும் சென்னையோட ஹார்ட்டாக இருக்கக்கூடியது டி நகர் தான். அப்படியாப்பட்ட டி நகர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர பிளேஸ் ரங்கநாதன் ஸ்ட்ரீட். 1923 ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்த இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் காலங்கள் மாற மாற கமர்ஷியல் ஏரியாவாக உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இங்கே தலைமுறையாக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களும் கூட்டமாக அவங்களுக்கு தேவையான பொருட்களை மலிவான விலையில் வாங்குறதுக்கு அவங்க வரக்கூடிய ஒரே இடமா இருக்கிறது இந்த ரங்கநாதன் தெரு தான். ரங்கநாதன் தெருவை நம்பி பொழைக்க வந்தவங்களை இந்த தெரு வாழ்க்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள பெரிய ஆளும் ஆக்கி இப்போ அவங்கள நம்பி வரவங்களுக்கு வாழ்க்கை தர அளவுக்கு இந்த ரங்கநாதன் தெரு அவங்களுடைய வாழ்க்கையை உயர்த்திருக்கு. இப்படியாப்பட்ட பழமையும் பெருமையும் மிக்க ரங்கநாதன் ஸ்ட்ரீட் மக்களிடையே எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. அண்ட் இங்கே இருக்க வியாபாரிகள் இந்த ரங்கநாதன் தெருவை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மக்கள் இங்க விரும்பி அடிக்கடி வர காரணம் என்னன்னா அவங்களுக்கு தேவையான சுடிதார், ரெடிமேடு, சாரி எல்லாமே இருக்கும். கஸ்டிங் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கிற இடம்னு பார்த்தா இங்க ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான். ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா ரெண்டாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும். மொத்தமா இங்க வந்தா ஒரே இதுல எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு இது. வெளியில போனீங்கன்னா செருப்பு 500 ரூபா வரும். இங்க 100 ரூபாய்க்கு செருப்பு கிடைக்கும், 50 ரூபாய்க்கு சால் கிடைக்கும். ஜிம்கீஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்ல ஸ்பெஷல். எத்தனை வருஷமா இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷம் இருக்கும். நான் ஒரு 18 வருஷமா. நான் 15 வருஷமா 35 இயர்ஸா வந்து ஒரு 50 வருஷமா இருக்கு. அப்பையும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? 18 வருஷம் முன்னாடி இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சுன்னா செம கூட்டமா இருக்கும், கொஞ்சம் அகலமாவும் இருந்துச்சு. இப்போ ஒடுக்கலாயிருச்சு, கூட்டம் வரத்தெல்லாம் கம்மியாயிருச்சு. தீபாவளிலாம் வந்துச்சுன்னா வெளியே பிளாட்ஃபார்ம் கடை வியாபாரி ரொம்ப அடி வாங்கும். பிளாட்ஃபார்ம்ல கடை போட முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட்னா எல்லாரும் எங்க இருக்க ஜனமும் ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான் வந்து வாங்குவோம். இப்போ எல்லாருமே அங்கங்க பிரிஞ்சுட்டாங்க. அவங்கவுங்க ஊர்ல எல்லாருமே கடையை வந்துட்டாங்க. தாம்பரம், செங்கல்பட்டு அது இதுன்னு எல்லாத்தையும் தந்தாங்க. ஃபர்ஸ்ட்லாம் நல்ல வியாபாரம் ஆச்சு, நிறைய ஜனங்க வந்தது. இப்போ ஜனங்கள்லாம் ரொம்ப வரது கிடையாது, அங்கங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போதைக்கு இப்போ நிறைய வித்தியாசம் மாறி போச்சு. முதல்ல எங்கன்னா கடைங்க அந்த அளவுக்கு இல்லை, ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான் வருவாங்க கல்யாண பொருள்லாம் வாங்குறதுக்கு. இப்போதான் அங்கங்க பல்லாவரம், கிராம்பட்டை எல்லா இடத்துலையும் கடன் மாறினதுனால ஜனங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் இந்த ஏரியாவில் ஏதாச்சும் இருக்காக்கா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னா உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம்? ரங்கநாத் ஸ்ட்ரீட்னா எங்களுக்கு பொழப்பு தான். இங்கே வந்தால் 10 ரூபா கிடைக்கும் நம்பிக்கை. இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் ரங்கநாத் தெரு வந்துட்டாமே வீட்டுக்கு போகணும்னு மனசு வராது, ஜாலியாக இருக்கும். வேலை செய்யறதுக்காக வந்து இன்னைக்கு கடை வச்சிருக்கேன், ஒரு ஓனரா இருக்கிறேன். என்கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்யறாங்க. டெய்லர் ஷாப்ல நாளைக்கு கல்யாணமா, இன்னைக்கு வந்தா கூட பட்டு புடவை எடுத்து தச்சு கையில கொடுத்தா நாளைக்கு காலையில தாலி கட்டிக்கலாம். இங்க ரங்கநாதன் இந்த ஸ்ட்ரீட் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்க்கா? ஏன்னா நீங்க இங்க தான் வியாபாரம் பாக்குறீங்க ரொம்ப வருஷமா. கண்டிப்பா பொழைக்கிற இடம் வந்து ஸ்பெஷலான இடம் தான். ஏன்னா நம்ம பசியோட வந்தா இங்கிருந்து பசியோட போனது கிடையாது. அதனால இது ஸ்பெஷல் தான், நம்மளுக்கு ஸ்பெஷல் தான். அது உங்க வாழ்க்கையில இந்த ஏரியா எவ்வளவு முக்கியம்? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் எவ்வளவு முக்கியம்? ரங்கநாத் தெருவில் எங்களுக்கு அந்த காலத்துக்கு இந்த சோறு போட்ட மாதிரி கடவுள் மாதிரி. இந்த இதே ஏரியால நம்ம வந்து கடை வைக்கணும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லைண்ணே. பிளாட்ஃபார்ம் கடை போனதுனால 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா அட்வான்ஸ். இந்த ஏரியால வியாபாரம் பண்ண காரணம் அம்மா அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றதில்லையே, கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வராம இருந்தா அதுக்கப்புறம் திருப்பி இங்க வர ஆரம்பிச்சேன். இங்க வந்ததுலேருந்து வேற எங்கேயும் போக மாட்டேன். வேலைக்கு வியாபாரத்துக்கு வந்தா ரங்கநாத் ஸ்ட்ரீட் தான். ரங்கநாத் ஸ்ட்ரீட் எங்களுக்கு தாய் வீடு மாதிரி தான். இங்க ஒரு கடை போடணும்னா தள்ளுவண்டி கடை போடனால எவ்வளவு ஆகும்? அவ்வளவு சீக்கிரம் நம்மள போட விட மாட்டாங்க. போட்டீங்கன்னா நம்ம சொந்த வீடு இருந்தா வித்துட்டு வந்து தான் இங்க கடை போடணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கேட்பாங்க. அதுவே கடை வாசல் ரங்கநாத் தெருக்குன்னு போயிட்டேன். நான் சொல்றது உஸ்மான் ரோட் இந்த சைட்ல போனா ரங்கநாத் தெருக்குள்ள நம்ம கடை போனா ஒரு தட்டு கடையில போனா ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாடகை. இது இல்லாம ஒருத்தர் சம்பளம் வைக்கணும், அவருக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 2500 ரூபா வச்சு அதுக்கு மேல நம்ம சம்பாதிக்கணுன்றதுக்கு ஒரு ஆவாத தெரியும். அதனால நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. தோராயமா இங்க எத்தனை கடனா இருக்கும்? ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல ஒரு 5000 கடை இருக்கும் மொத்தம், சின்ன பாதைங்க கடான பாதைங்களோட சேர்த்து. இங்க வர மக்கள்லாம் எப்படின்னா இருக்காங்க? நல்லவங்களும் வராங்க, கெட்டவங்களும் வராங்க. ஒரு 10 ரூபா கம்மலை திருடிட்டு போறது கூட ஆள் வருது. அது பொதுவா சொல்லவே முடியாது. நம்ம கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்க்க வேண்டியதா இருக்கு ஒவ்வொன்றத்தையும். இங்க எப்பயுமே கூட்டமாவே இருக்கே, அது வந்தா கூட்டமா இருக்கும் அப்படிலாம் நினைக்க மாட்டீங்களா நீங்க? யாருக்குமே ஒரு பெஸ்டான இடம் கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் தானே. பசியோட வந்தா இங்கிருந்து பசியோட போனது கிடையாது. ரங்கநாத் தெருவில் எங்களுக்கு அந்த காலத்துக்கு சோறு போட்ட மாதிரி கடவுள் மாதிரி. ரங்கநாத் ஸ்ட்ரீட் எங்களுக்கு தாய் வீடு மாதிரி தான்.